சார் சார் விடுங்க சார், நான் வரமாட்டேன் சார். சார் 100 தடவை மேல கேட்டேன், என்னைய சார் கூட்டு வந்தீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நானும் 200 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் ஐயாட்ட போய் பேசு. சார் சார் ஸ்டேஷன்ற வார்த்தை இருக்கிறதுனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் கூட போக மாட்டேன் சார். அப்படிப்பட்ட என்ன உங்க ஆளுங்க குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். இந்த விஷயம் மட்டும் என் நண்பர் சிவகுழந்தைக்கு தெரிஞ்சா துண்டான பள்ளி வால் மாதிரி அப்படியே துடிச்சு போயிடுவான் சார். என்ன விடுங்க சார், என்ன மட்டும் நீங்க ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்த விஷயம் நண்பர் சத்யாக்கு தெரிஞ்சது உரம் இருந்த குழந்தை மாதிரி வீலுன்னு கத்தி கதறிடுவான் சார். எதுவா இருந்தாலும் ஐயாட்ட பேசு. டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? போலீஸ் என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க? டேய் அபாண்டமா பழி சுமத்தாதரா. நரம்பு தளர்ச்சியா நடக்கிற அந்த கால் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. டேய் இடம் பொருள் சேவல் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தொப்பிய மோந்து பார்த்து நிறுத்திட்டு எங்க மூஞ்ச உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டேய் கெஞ்சிடா. ஐயா எங்களை விட்டுருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணலையா. டேய் தலப்பா கட்டு தலையா, நீயா எஸ்ஐ? அடச்சே, இவனை போய் கையெடுத்து கும்பிட்டோம்டா. டேய் மச்சான், இந்த கடை படைஞ்சு கை ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. காசி ராமேஸ்வரம் தான் போனோம். டேய் கடல் இங்க இருக்கு, இங்கே கையை கழுவி பாவத்தெல்லாம் கரைடா. அப்பா இப்பதான்டா ஊற வச்ச துணி துவைச்சா மாதிரி நிம்மதியா இருக்கு எனக்கு. டேய் நானே பெரிய நடிகண்டா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். என்கிட்ட அவங்க ஆக்ட் விடுறீங்களா? அதான் பார்த்தேனே, ஐயா மன்னிச்சிருங்கயா ஐயா மன்னிச்சிருங்கயான்னு. நான் இப்போ தஞ்சாவூர் தங்கதுரை இல்லடா, தமிழ்நாடு காவல்துறை. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் எனக்கு பண்ண டார்ச்சர்லாம் சேர்த்து வச்சு உங்க டவுசர் அவுக்க போறேன்டா. இந்த சத்யாவை சாரா பிழிஞ்சு இந்த குழந்தை கிள்ளல. என்ன மச்சான் இவன் சாரு குழந்தை நாட்டு வைத்தியர் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆமா, ஞாயிறு பயில்ஸுக்கு மருந்து தருவானா கேளு. வா கண்டுபிடிக்கிறானா பார்க்கலாம். ஏய் வெளியில வாங்கடா. கடை கண்டுபிடிச்சாடா, போலீஸ் தான்டா. டென்ஷன் பண்ணாதீங்க. இங்க பாருங்க தலப்பா கட்டுங்க, இந்த தபாங்க துபாங்க வேலையெல்லாம் யார் கட்டி வச்சுட்டு மாட்டிக்காம லஞ்சம் வாங்குறது எப்படின்னு ஒரு புக் வந்திருக்கு. அதை வாங்கி படிச்சுட்டு கல்லா கட்டுற வழியை பாரு. எப்பெல்லாம் எங்களுக்கு பேக்கெட் பண்ணி வேணுமோ வந்து வாங்கிட்டு போறோம். என்னடா முறைக்கிற? அவன் மொழியே அப்படிதான்டா. பாப்போலாம்.